மக்களே வீட்டுக்குள்ள ஒரே கலவரம். பிரஜன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் விக்ரம பார்த்து உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை செஞ்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சரியா மிரட்டுறாப்புல. விக்ரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், எவன் எதிர்த்தாப்புல இருந்தாலும் பயங்கர ஹைப் ஆகிடுவான். அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா மற்றும் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கப்புள்ஸை வந்து நோண்டுற மாதிரி விக்ரம் ஏதோ பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் நம்மளுடைய ஆள் பயங்கரமாக கோவப்பட்டு பேப்பர் ரவுடி ஆகிய பிரஜன் அவர்கள் உன்னை செஞ்சு விட்டுருவேன், காலி பண்ணுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் வந்து விடுத்திருக்காப்புல பிரஜன் அவர்கள். அப்படி என்னதான் வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டாரு, ஏன் பிரஜன் அவ்வளோ தூரம் கோவப்பட்டு காலி பண்ணிவிடுவேன் அப்படின்றதான் வந்து வார்த்தையாக வந்து விட்டுட்டுருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம், திவ்யா மற்றும் சாண்ட்ரா அவர்களை ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல பிக் பாஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய வேலைகள் மொத்தத்தையும் அவங்க தான் வந்து செஞ்சு முடிக்கணும். நைட்டுக்கு தான் அவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாப்புல. ஸோ அதனை தாண்டி இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிக்கிறது வந்து விக்ரமுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயை கட் பண்ணி கரெக்டாக வந்து எப்படி எண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணுறாங்க. பொறுமையாக பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் நம்ம எஃப்ஜி அவர்களை கூப்பிட்டு, ஏன்னா பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரெசென்டபிளாக இருக்குடா, மூஞ்சி கிஞ்செல்லாம் பாரு கழுவாத மாதிரி வந்து இருக்குது, நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, அது லீவாக இருந்தாலும் சரி நல்ல ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் சரி எப்பயும் போல் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்கடா அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றிட்டு வெளியே வந்து அனுப்பிச்சி விட்டாப்புல. ஸோ உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி வந்து கூப்பிட்ட உடனே திவ்யா உடனே கிளம்பி போயிடுறாங்க. சரி என்னடா இது, திவ்யா கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம், அந்த வேலையை வந்து பெருசாக செய்யவே இல்லை இவங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சபரநாதனை கூப்பிட்டு இந்த பப்பாயை வந்து பிரித்து கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சபரநாதனை கூப்பிட்டு செய்ய சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்கிறாப்பில்ல, இப்படியெல்லாம் பிக் பாஸ் காரி துப்புரா இருப்பா, கொஞ்சம் பார்த்து எல்லாம் மூஞ்சை கழுவிட்டு நல்லா கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ்ஸை வந்து பண்ணிக்க சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளுடைய எஃப்ஜி அவர்கள். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சா உடனே திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து தலைவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பப்பாயை கவுண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து திடீர்னு வந்து சபரநாதனை உட்கார வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் வேலை செய்யலை, அதனால தான் திவ்யா வந்து ஒஸ்ட்டு அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தான் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, சாரி திவ்யா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு பக்கம் வந்து போகுது. ஸோ அந்த நேரத்தில் பிரஜன் அவர்கள் எந்திரிக்கிறாப்புல. எந்திரிச்சு எனக்கும் ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமுக்கு நான் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஓகேவா, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து கப்புலாக வந்திருந்தாலும் கூட நான் இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஒஸ்ட் பர்ஃபார்மரில் கூட வந்து சாண்ட்ராவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அப்படி தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடத்துலையும் அவங்களுக்கு நான் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணதில்லை, எந்த விதத்துலையும் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணதில்லை, எந்த கேம்லேயும் நான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எந்த விஷயத்தையும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் இந்த விக்ரம் வந்து எப்போ பார்த்தாலையும் சாண்ட்ரா என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட வந்து பிரஜன் பாருங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் சப்போர்ட் செம்ம இல்லை, செம்ம பாண்டிங் இல்லை, செம்ம லவ் இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. விக்ரம், உங்களுக்கு வந்து எமோஷ்னல் பாண்டிங் வேணும், உங்களுக்கு ஒரு கன்சர்ன் வேணும் அப்படின்னா நான் 2 நிமிஷம் நான் பேசுகிறேன். ஓகே, கதவை திறக்க சொல்கிறேன். இந்த கதவை திறந்த உடனே நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, அதை விட்டுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள்கிட்ட பிரஜன் அவர்கள் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ கடுமையான வார்த்தைகள்னால் அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, வே ஆஃப் டாக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில நார்மல் வேர்டு தான், ஆனால் கடுமையாக பேசுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு விக்ரம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிங்களா 2 நிமிஷத்தில் டோரை திறந்து விட்டுருவீங்களா, அப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடலாமா, அப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லி பிக் பாஸ் கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் நான் போய் எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கலாய்க்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் அவர் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி வந்து பண்ணுவார்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் கிட்ட வந்து பண்ணுறாங்க. பிரஜன் ஒரு பக்கம் காண்டாகிறாரு. ஓகே, ஸோ என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நம்ம பிரஜன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டிருந்தாங்களே நேற்றுக்கு. ஸோ அப்படி போடும்போது என்ன பண்ணாலும் சரி, சாண்ட்ரா என்ன பண்ணாலும் பக்கம் பிரஜன் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை அங்கே பக்கமே இல்லாமல் தொலைவாக இருந்தால் கூட பிரஜன் கிட்ட விக்ரம் அவர்கள் வந்துட்டு, பாருங்க என்னங்க கொஞ்சம் கேட்க மாட்டிங்களா, என்னங்க கொஞ்சம் சொல்ல மாட்டிங்களா, பாருங்கள் இந்த பூண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து மிரட்டுறாப்புல விக்ரம். இப்போ என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்,
என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆட்டிடியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வந்து கிளம்ஸி ஆயிட்டாங்க. ஏன்னா பிரஜன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் முழுக்கவே சாண்ட்ராவுக்கு அவர் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல. அதாவது வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணல. ஓகே, சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால நான் இண்டிவிஜுவலாக தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். கப்புள்ஸாக வந்து ப்ளே பண்ணல. அதனால அவங்களுடைய இது அவங்களுக்கு, என்னோட இது எனக்கு. உனக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா நேரடியாக மூஞ்சிக்கு நேராக பேசு, மூஞ்சிக்கு நேராக பேசுன்னு ஒரு 4 தடவை சொல்லிட்டாப்புல. ஏன் ப்ரோ, நான் நேராக தானே வந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட தானே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதை விட்டு என்ன நான் முதுகில் குத்திட்டேன் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நான் வந்து முதுகில் குத்துலையே, உங்களுக்கு முன்னாடி இருந்து தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு தேவைன்னா நீ சாண்ட்ராவோடைய பிரச்சனைனா சாண்ட்ரா கிட்ட பேசிக்கோ. ஓகே, உனக்கு காம்ப்ளிமெண்ட் பேசணும், இல்லை காம்ப்ரமைஸ் பேசணும், எதானா இருக்கட்டும், எனி ஹவ், ஓகே, அது எதுவாக இருந்தாலும் நீ சாண்ட்ரா கிட்ட பேசிக்கோ. அதை விட்டுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத, அதெல்லாம் நல்லா இல்லை. அப்புறம் இந்த எமோஷனல் சப்போர்ட்டு அந்த இது அப்படின்ற மாதிரிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி இது நம்மளுடைய பிரச்சனை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கடுமையாக கத்துறாங்க. இப்போ இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, என்ன எமோஷனல் சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் 2 பேரும், அதே மாதிரி கேமிங்கில் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, கப்புள்ஸாலாம் விளையாடல, இண்டிவிஜுவலாக தானே விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து போகிறாப்புல. இல்லை நீங்கள் கப்புலாக தான் விளையாடுறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கீங்க, எமோஷ்னலாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு, 2 பேரும் மாறி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது பெனிஃபிட் தான், நான் அதை எங்கே வேணாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து பயங்கரமாக எதிர்த்து நின்று பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு என்னமோ பயம், ஏன்னா பேப்பர் ரவுடி ரொம்ப நாட்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது, வாயில் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு விக்கல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல, அவன் அப்படி என்ன பண்ணுறான் சொல்லி பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்த்தா என்னுடைய சொந்தக்காரன் தான் அவன், அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுற போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சுபிக்ஷா கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அவர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வராப்பில், இங்கே பாருப்பா, இதுக்கப்புறம் அவங்கள யாரும் கப்புள்ஸ் எல்லாம் வந்து சொல்லாதீங்க, விக்கல்ஸ் மட்டும் கிடையாது, யாருமே சொல்லக்கூடாது, ஓகேவா, யாருமே சொல்லாதீங்க, அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறாங்க, அதனால் இண்டிவிஜுவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்கிறாப்பில். ஆனால் விக்ரம் வந்து முடியாது, அவங்க கப்புலாக தான் விளையாடுறாங்க, ஒன்றா தான் சேர்ந்து விளையாடுறாங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன், அவர் எப்படி வந்து வேணான்னு சொல்கிறாரோ நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்டாம் விதாதமாக சில விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. ஆக்சுவலாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாப்புல விக்ரம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு. ஏன்னா சாண்ட்ரா மேலே அவ்வளோ காண்டில் வந்து இருக்காங்க. சாண்ட்ராவுடைய ஏட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு சரியான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்வதியை எதிர்த்து பயங்கரமாக பேசியிருப்பாப்பில் அந்த ஆள். ஓகே, பாடி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி பாட்டு பாடுறது, மார்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட ஏட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா சரியான ஒரு வாக்குகள் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுடைய ஏட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு வந்து ஓட்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வாக்குகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்குமே அவர் 3வது பொசிஷனில் இருக்கார், ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காரு. சரி, ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது. ஓகே, எஃப்ஜே சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பிரச்சனை அவர்கள் வந்து கிளம்பி போகும்போது சபை கலையெல்லாம் போய் அன்றாட வேலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட பிரச்சனை அவர்கள் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவனை காலி பண்ணிவிடுவேன், இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா அவனை காலி பண்ணுறேன், செஞ்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டாப்புல. விக்ரம் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது லெவலோடு நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா கடகடன்னு வந்துட்டு பார்வதி கிட்ட வந்து பேசிட்டு போகிறாங்க. என்ன அவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், நாங்கள் கப்பலாக இருந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவனுக்கு வந்து எரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான் போய் சுபிக்ஷா கிட்ட, சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் இறச்சதுனால தான் அதே வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுத்து வச்சிருக்காப்புல நம்மளோட பிக் பாஸ் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கான். என்ன ஒரு எகத்தாலம் பாரா, அப்படி பண்ணுற ஆளாக பிக் பாஸ், இவனை கேட்டு தான் பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போகிற போக்கில் சுபிக்ஷாயும் போட்டு ஒரு குத்துறாங்க. இவன் ஒரு ஆள், இவனுக்கு வேறு இந்த ஸ்கூபி டூபி வேறு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவையும் போட்டு குத்துறாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து விக்ரமை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னென்ன அவங்க என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ என்ன காலி பண்ணுறவன்றாங்க, செஞ்சிருவன்றாங்க, என்னென்ன அப்படின்னா, என்ன பண்ணுற போகிறாரு, மிஞ்சி இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், எவிக் பண்ணி வெளியே அனுப்ப முடியும், அவ்வளோதானே பண்ண முடியும். அவர் வெளியே வந்தால் எங்கள் சொந்தக்கார், அவர் தெரிஞ்ச ஆள் தான், சொந்தக்கார், ஓகேவா, சுற்றி பார்த்தா அவர்கிட்ட நான் பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவார், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, இதுக்கெல்லாம் நீ வந்து பெருசாக வரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு வந்து இருந்துகிட்ருக்காப்புல. இன்னொரு பக்கம் நம்மளுடைய திவ்யா இருக்காங்களே, அவங்கக்கிட்ட போய் விக்ரம் அவர்கள் வந்து எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா, சரிங்க சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதாவது அவர் சொன்னது வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் அதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்களாம். மாற்றி சொன்னதுனால நாங்கள் அதையே பண்ண போகிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் தான் சமைப்போம் அப்படின்னு வந்து சமைச்சிட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், விக்ரமை வந்து கண்காணிப்பில் வந்து போட்டிருக்காங்க. வேறு மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கிளாஷ் வந்து பெருசாகும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து வெயிட்டிங் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.